டே 10ல் நாம் பார்க்க போகிறது எம்போஸ்டு லோடு ஸ்டிச் ட்ரையாங்கிள் ஷேப்பில் டபுள் கலர் வச்சு லோடு ஸ்டிச் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோடு ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். லோடில் டபுள் கலர் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த லைன்ஸ்குள்ளே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு சென்டரில் தான் இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு சென்டரில் பைப்பிங் த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கம் போட்டு விட்டிடலாம். கொஞ்சமாக லைட்டாக கம் போடுங்க. ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், நீடில் உள்ளே இறங்காது. இந்த அளவுக்கு போட்டுட்டு நான் 2 த்ரெட்டையும் ஒட்டிடுறேன். கரெக்டாக சென்டராக ஒட்டுறேன். பாருங்கள், நீட்டாக கம் போட்டு ஒட்டிடுங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம த்ரெட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் டபுள் கலர் லோட் ஸ்டிச்சுக்கு நான் எடுத்துக்க போகிற கலர் பார்த்திங்கன்னா இந்த 2 கலர் காம்பினேஷன் தான். ராமர் ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் எடுக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாபினில் சுற்றி வச்சுக்கணும். நம்ம 2 கலரையுமே 2 பாபினில் சுற்றி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டிச் கொடுக்கணும். மெஷின் த்ரெட்டில் ஜிக்ஸாக் மாதிரி ஸ்டிச் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். சில டைம் கம்மு காயாமல் இருந்ததுன்னா த்ரெட்டு மூவ் ஆகி வந்துடும். அதுக்காக இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். மெஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கிருந்து இதுக்கு ஒரு லாக், திரும்பவும் இங்கே ஒரு ஸ்டிச். இந்த சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2-3 தடவை ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்தது ஜிக்ஸாக் அப்படியே அந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம். கம் இன்னும் காயலை, பாருங்கள், த்ரெட் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சில்க் த்ரெட்டை பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கலர் நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். லோட் ஸ்டிச் எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே ரைட்டில் குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் அதே ஹோலில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ கீழே குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். மேலே கொண்டு போய் அதே ஹோலில் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சை ரைட் சைடில் போடுறோம். இப்போ அதே ஹோலில் கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இறக்கி போடும்போது குட்டி லாக் ஸ்டிச், திரும்பவும் மேலே அதே ஹோலில் ரைட் சைடில் லாக் ஸ்டிச். ஸோ இது வரைக்கும் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கார்னர் வந்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த லாக் ஸ்டிச்சை மேலே போடணும். ஓகே, இங்கேருந்து டேர்ன் பண்ணி அதே லாக் ஸ்டிச் போட்ட இடத்துல எடுக்கிறோம். கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ மேலே கொண்டு போகும்போது ஆல்ரெடி லாக் போட்ட இடத்துல போட மாட்டோம், கொஞ்சம் கீழே போடுவோம். இப்போ லாக் ஸ்டிச்சு மேலே தான் அந்த குட்டி லாக் போடுவோம். ஓகே, இப்போ இந்த சைடில் வர லாக் ஸ்டிச் பார்த்திங்கன்னா மேலே மேலே போடுவோம், இங்கே வந்து கீழே இறக்கி போடுவோம். பாருங்கள், இந்த லாங் ஸ்டிச்சுக்கு மேலே தான் அந்த குட்டி லாக் போடுறேன். இந்த சைடு டேர்ன் ஆகி வரும்போது லாக் ஸ்டிச்சு மேலே போகும். அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா த்ரெட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்துடும், இந்த ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் இருக்காது. லாக் ஸ்டிச் மட்டும் மேலே மேலே போட்டுட்டு வரணும். ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, கேப் இல்லாத மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்த ஸ்டிச் வந்து நான் ட்ரையாங்கிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேப்பில் கொண்டுட்டு வரணும். அதனால் இங்கேருந்து நான் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கலர் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி கொண்டு வருவோம், அடுத்த கலர் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி கொண்டு வருவோம். இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து இந்த ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்தோம் இல்லையா? அடுத்த கலர் இந்த சைட்லேருந்து ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணி கொண்டு வருவோம். இந்த த்ரெட்டு பக்கத்துலேயே இருந்ததுன்னா அடுத்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தள்ளி ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை கேப் விட்டு கொண்டு வந்துடலாம். இவ்வளோ தூரம் கொண்டு வந்த த்ரெட்டை ஒரு நீடில் வச்சு லாக் பண்ணிடலாம்.
இப்படி லாக் பண்ணி வச்சுருக்கேன். நீ அடுத்தது இந்த சைடில் நம்ம த்ரெட் கொண்டு வரலாம். இப்போது ஃப்ரேம் ஸ்டாண்டு கீழே இருக்கிற அந்த த்ரெட்டோட பாக்ஸை தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்தது ஸ்டிச் பண்ண போகிற கலர் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு நேராக வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த கலர் பாருங்கள், எல்லோ ஷேட். ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த சைடில் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம். இனி ட்ரையாங்கிள் ஷேப்புக்காக நம்ம இந்த சைடில் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே இந்த சைடில் கீழே இறக்கி தான் லாக் ஸ்டிச் போடுவோம். இது வந்து இன்னொரு கலர், அதனால் ஆப்போசிட்டில் தான் போடுவோம். இந்த சைடில் லாக் ஸ்டிச் மேலே போடுவோம். இப்போ இங்கேருந்து ட்ரையாங்கிள் ஷேப் போட முடியுமா? இனி ஒரு 2 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். கொஞ்சம் இந்த த்ரெட்டை வந்து மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இந்த த்ரெட்டை நல்லா தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டுக்கு கீழே அந்த எல்லோ கலர் த்ரெட்டை தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா த்ரெட் வந்து மிக்ஸ் ஆகி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு மேலே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த சைடு வரும்போது மேலே லாக் ஸ்டிச் போடுவோம், இந்த சைடில் வரும்போது கீழே லாக் ஸ்டிச் போடணும். கேப் இல்லாமல் போடுங்க. தள்ளி ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த த்ரெட்டை. இப்போ இந்த ட்ரையாங்கிள்கான கரெக்டான ஷேப் இடம் வந்தாச்சு. ஸோ இந்த சைடுக்கு ஸ்டிச் போகும்போது லாக் ஸ்டிச்சை இந்த சைடு முன்னாடி போடணும். இந்த சைடு போட்டோம்னா த்ரெட் வந்து பிரிஞ்சிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் லோடு ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.